அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் ஒரு முழுமையை குறித்து எழுதுகின்றார். நேற்று இரவு நாம் பார்த்தோம், நாம் அன்பிலே பெருக வேண்டும் என்று சொல்லி. அது தெசலோனிக்க நிருபத்திலிருந்து நாம் தியானித்தோம். இன்றைக்கு நாம் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு திருச்சபைக்கு எழுதின நிருபத்திலிருந்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். குறித்த வேத பகுதி எபேசியர் 3ஆம் அதிகாரம் 14 to 21 வரைக்கும் நீங்கள் குறித்து கொள்ளலாம். அது பாலின் பிரேயர், பால்ஸ் பிரேயர், பவுல் செய்த ஜெபம். சற்று நேரத்துக்கு முன்பாக ஆவியானவர் என்னை நடத்தினார். ஜெபத்து குறித்து தான் நான் ஜெபம் பண்ணேன். ஜெபிக்க மனமில்லாமல் இருக்கிறவர்களுக்காக என்னை ஜெபிக்கும்படியாக ஆண்டவர் ஏவினார். கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கு 6 நாள்லேயே ஆயுத பூஜைலாம் முடிஞ்சிட்ருக்கோம். நான் அதுபோல் அனுபவத்தில் இருந்து வந்ததுனால உங்களுக்கு என்னுடைய அனுபவத்தை சொல்கின்றேன். அதனால தான் திரு நற்குணன் அவர்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வர முடிஞ்சது. நான் சொல்கிறது கரெக்டாக ஐயா? ஆனால் சபைக்கு முன்னால் வரணுன்ற அது பாயிண்ட் தான் வரல. எவ்வளோ நேரம் வீட்டில் இருக்க முடியுமோ அவ்வளோ நேரம் நம்ம வீட்டில் இருக்கலாம். உங்கள் வீடு, நீங்கள் உங்கள் வீட்டில் இருங்க, அதை யாரும் தடைப்படுத்த மாட்டாங்க. ஆனால் தேவனுடைய வீடு சகல ஜனங்களுக்கும், நான் சொல்ல மாட்டேங்க, டீ குடிக்கிற வீடு. மூப்பரெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு பார்த்தேன். நான் எப்படி நான் சொல்லிடணும், அதில் தான் அவங்க ஈடுபாடோடு இருக்கிறாங்களே தவிர, அக்கா நாங்கள் 2 பேர் இங்கே இருக்கிறோம், நீங்கள் 2 பேர் போய் ஜெபம் பண்ணுங்க என்று சொல்ல முடிந்ததா? கர்த்தருடைய சித்தத்தை நம்ம செய்யாதபடி நாம் வகிக்கிற பதவியை நம்மை தடைப்படுத்துகிறது. அது எதற்கு அந்த பதவி? ஜெபம்தான் பிரதானமான ஊழியம். அந்த ஊழியத்தை செய்யாத ஸ்டவ் பற்ற வச்சு டீயை போட்டு இறக்கி கொண்டு வந்து எல்லாருக்கும் வழங்குறதுக்கு 4 பேர் டீ வழங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம 4000 பேராக இருக்கிறோம். இல்லை வருகிற நாட்களில் வெளியூர்லேருந்து, ஆந்திராவிலேருந்து, தமிழ்நாடு கிளை சபையிலேருந்து ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் வரப்போகிறாங்களே, அப்போது ஒருவேளை 4 பேர் தேவைப்படும். இப்போ 100 பேர் இருக்கிறவங்களுக்கு, அதுவும் எல்லோரும் ஒரே நேரத்தில் வரப்போகிறதில்ல. நம்ம அந்த ஊழியத்தை செய்ய நமக்கு மனம் இல்லை. அந்த இடத்துல அது ஒரு ரிசப்ஷன் அல்லது ஒரு கவுண்டர் அல்லது ஒரு கேன்டீன், அதில் இருக்கிறத நீங்கள் சந்தோஷப்படுறீங்க. தேவ சமூகத்தில் கண்ணை மூடி வாங்க, நம்ம 2 பேர் சேர்ந்து 3 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம் என்று சொல்லி நம் அந்த மனதுக்கு வரல. புதிதாக சபைக்கு வந்து கொண்டிருக்கிற ஒரு சகோதரி, நம்முடைய சகோதரிகள் 2 பேர் சேர்ந்து ஜெபிக்கும்போது அவங்களும் சேர்ந்து அந்த ஜெபத்தில் கலந்துக்கினாங்க. ஒருவேளை அவங்களுக்கு தனி ஜெபம் ஜெபிக்க தெரியும், எசப்பான்னு கூப்பிடுவாங்க, என் குடும்பத்தை நீங்கள் நடத்துங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் சபைக்கு அடுத்த காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறதுக்கு நான் சொல்லி கொண்டிருக்கிற மிஸ்ஸஸ் எக்ஸுக்கு தெரியாது. ஆனால் இருந்தாலும் எல்லாரும் முட்டி போடும்போது அவர்களும் முட்டி போட்டு அந்த ஜெபத்தில் தரித்திருந்தார்கள். இட் வாஸ் ராதர் என்கரேஜிங் மீ. என்னை மிகவும் அதிகமாக அது உற்சாகப்படுத்தியது. நமக்கு தெரியுதோ தெரியலையோ, நம்ம முழங்கால் படிக்கிட்டா போதும், நம்ம வாயில் ஆண்டவர் வார்த்தையை போடுவார், நம்ம ஜெபிக்கணும். இந்த சத்தியம் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஜெபம் பண்ணிட்டு போகலாமா? எல்லாம் முடிஞ்சிச்சு, இனிமேல் ஜெபம் பண்ணிட்டா போக போகிறோம். ஓகே. 1 தெசலோனிக்கர், 2 தெசலோனிக்கர், எபேசியர். நீங்கள் இன்னும் வீட்டுக்கு போய் கொலோசியர் நிருபத்தை நீங்கள் வாசித்தா அங்கே ஒரு முழுமையை குறித்து, அதாவது அந்த நிருபங்களுடைய சாராம்சம்
ஆங்கிலத்தில் நான் சொல்லுகிறேன், பெர்ஃபெக்ஷன், முழுமை பெறுதல். இன்னொரு வார்த்தை என்ன சொல்கிறோம்? அபாண்டன்ட். நேற்று இரவு தமிழில் சொன்ன பரிபூர்ணம், பூரணம், பரிபூர்ணம், சம்பூர்ணம். பூர்ணம்னு சொன்னால் முழுமையானது. அதற்கு தான் ஆங்கிலத்தில் நேரடி தமிழ் ஆங்கில டிரான்ஸ்லேஷன் ஜாஸ்பர் கவனி, அபாண்டன்ட். ஆகவே நாம் இன்றைக்கு இருக்கிற நிலைமையிலே நாளைக்கு இருக்கக்கூடாது என்று நம் ஆண்டவர் இயேசுவும் அவர் வழியிலே வாழ்ந்த ஊழியம் செய்த ஊழியக்காரர்களும் ஜெபித்திருக்கிறார்கள். பவுல் ஒரு சிறப்பான பிரசங்கியார். ஆனால் அந்த பிரசங்க ஊழியத்தோடு அவர் ஜெப ஊழியத்தை செய்திருக்கிறார். இது ஒரு கடிதம். எபேசு திருச்சபைக்கு எழுதின நிருபம் என்றால் எபேசு திருச்சபைக்கு எழுதின கடிதம். அந்த எபேசு திருச்சபைக்கு எழுதின அந்த கடிதத்திலே ஒரு சில வசனங்களை ஜெபத்துக்காக அவர் ஒதுக்குறார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் இரவெல்லாம் ஜெபிப்பார். மலை மேலே சென்று, வனாந்திரத்திலே சென்று இரவெல்லாம் ஜெபிப்பார். பகலெல்லாம் ஊழியத்திலே உழலுவார், சுற்றி வருவார், ஜபாலயங்கள் தோறும் பிரசங்கிப்பார். அவர் இருக்கிற இடத்தை தேடி வருகிற பெருங்கூட்ட மக்களுக்கு பிரசங்கிப்பார். அற்புத அடையாளங்களை செய்வார், வியாதிகளை குணமாக்குவார். இவைகளின் மத்தியில் ஜபம் செய்வதை அவர் குறிக்கோளாக கொண்டவர். அன்பிலே நாம் வளர்வதற்கு ஜபம் மிகவும் அவசியமானது. வேத பகுதி நாம் ஏற்கனவே அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு திருச்சபைக்கு எழுதின 3ஆம் நிருபம் 14 நீங்கள் 21 வசனம் வரைக்கும் வீட்டிலே சென்று வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 14 21 வசனம் வரைக்கும் நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கின்றோம். 17ஆவது வசனம் தான் இன்றைய தியான வசனம். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னது என்று உணர்ந்து அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இது எபேசு திருச்சபை அன்பில் வளர வேண்டும், அவர்கள் நிலைத்திருக்க வேண்டும், தழைத்தோங்க வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு ஜபம். அன்பு என்பதற்கு கர்த்தருடைய கிருபையினால் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு விளக்கத்தை இன்றைக்கு நான் உங்களுக்கு கர்த்தருடைய கிருபை முன்னிட்டு சொல்ல இருக்கின்றேன். நேற்று உயரமாக வளரக்கூடிய ஒரு மூங்கில் வகை ஒரு செடி அல்லது ஒரு மரம் அசாமில் எப்படி வளர்கிறது, அது இந்தியாவிலேயே மிக உயரமான வேகமாக வளரக்கூடிய ஒரு மரம் என்று நாம் பார்த்தோம்.
தாவர தாவரவியலை கர்த்தருடைய வசனத்தை தியானிப்பதற்கு நாம் பயன்படுத்தி கொண்டோம். இன்றைக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்ததை உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன். மனிதன் உயிர் வாழ தேவையான பிராணவாயு, அது ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறோம், ஆக்சிஜன். ஆக்சிஜன் இரத்தத்தில் இருக்கிறது. இன்றைக்கு இப்பொழுது நாம் பேசிக்கொண்டிருப்பது அனாட்டமி, மருத்துவத்தில் அனாட்டமி என்ற ஒரு பிரிவு இருக்கிறது. அதாவது உடலின் உறுப்புகள். நம்ம உடலில் இருக்கிற எல்லா உறுப்புகளையும் சென்று சேருவது இரத்தம். 1,60,60,935 கிலோமீட்டர் தூரம். நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சொன்னோம்னா 1,61,000 கிலோமீட்டர் தூரம் நம்ம உடலில் இருக்கிற அந்த இரத்தத்தை கொண்டு செல்கிற அந்த குழாய்களை நாம் கணக்கு பார்த்தால், அளந்து பார்த்தால், மருத்துவர்கள் சொல்லுகின்றார்கள் அது 1,60,000 கிலோமீட்டர் தூரம். நம்ம காதில் அந்த இரத்தம் பாய்கிறது, நம்ம காலில் அந்த இரத்தம் பாய்கிறது. இரத்தத்தில் ஆக்சிஜன் இருக்கிறது. நம்முடைய சுவாச உறுப்புகள் நமக்கு தெரியும். நாம் சுத்தமான காற்றை உட்கொள்ளுகிறோம். we call it in English inspiration. ஆக்சிஜன் நம்முடைய நாசி மூக்கு வழியாக நம்ம உடலுக்குள்ளே போகுது. தேவையில்லாத அந்த கரிமல வாயு, கார்பன் டை ஆக்சைடு நம்ம உடலை விட்டு வெளியில் வருது. ஒரு வேதனைக்குரிய காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். மருத்துவமனைகளிலே இன்றைக்கு அநேக பேர் ஆக்சிஜன் உள்ளே நுழையாதபடி, கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வராதபடி உயிருக்காக ஊசலாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அதனால மூச்சு திணறல் ஏற்படுகிறது. அதற்காக மருத்துவர்கள் என்ன செய்கிறார்கள்? இயற்கையாக ஆக்சிஜன் அவர்களுடைய சுவாச உறுப்புகள் வழியாக ரெஸ்பிரேட்டரி ஆர்கன், சுவாச உறுப்புகளுக்குள்ளே போல நம்ம மண்டலங்களை தனித்தனியாக பிரிக்க முடியாது. சுவாச மண்டலம், இரத்த ஓட்ட மண்டலம் என்று பிரிக்க முடியாது. எல்லாம் இணைந்து வேலை செய்கிறது. ஆகவே தான் கார்டியோ தொராசிக் என்ற வார்த்தையை மருத்துவர்கள் பயன்படுத்துகிறார்கள். கார்டியோ என்றால் அதில் அது நம்ம சொல்கிறோமே, கிரேக்கு சொல் கார்டியோ என்பதை சி போடுறோம் நம்ம இங்கிலீஷில். ஆனால் அது கிரேக்கு சொல்ல கே போடுறாங்க, கார்டியோன்ற வார்த்தை. அப்போ இருதயம், ரத்தம், இரத்த ஓட்டம், இருதயம், அந்த இரத்தத்தை கொண்டு செல்கின்ற அந்த குழாய்கள், மறுபடியும் சுத்திகரிப்புக்காக வருகின்ற இந்த இரத்த குழாய்கள், இருதயம் பம்ப் பண்ணப்படுது. அதில் 4 சேம்பர்ஸ் இருக்குது, 4 வால்வு இருக்குது. இது எல்லாம் அனாட்டமி என்று நாம் சொல்லுகின்றோம், நம்முடைய சரீரத்தினுடைய அவயவங்கள். இன்னொரு பக்கம் ஃபிசியாலஜி என்று சொல்லும்போது அது எப்படி செயல்படுகிறது என்பதை குறித்து. ஆகவே நம்முடைய கர்த்தர் படைத்திருக்கிற இந்த இருதயத்தில், இந்த உடலில் மனுஷனை படைக்கும் போது சொல்லுங்கள், அந்த மண்ணாங்கட்டி மனுஷன் மூக்கில் தம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார்.
அவர் வாயிலிருந்து புறப்பட்டு வந்த காற்று, சொல்லுங்க ஐட, ஆக்சிஜன். அவர் பர்ஃபெக்ட், அவர் பரிசுத்தமானவர், அவர் புனிதர், முழுமையானவர். அவர் யார் யாரை படைத்தாரோ அவர்கள் எல்லாரையும் புனிதர்களாக படைத்தார், பரிசுத்தமாக படைத்தார். மற்ற அவனுக்கு பிறகு ஆதாம் ஏவாளுக்கு பிறகு பிறந்தவர்களெல்லாம் பரிசுத்தமாக உருவாகவில்லை. சங்கீதக்காரனை கேட்டிங்கன்னா அவர் உங்களுக்கு சூப்பரான ஆன்சர் சொல்லுவார். என்ன ஆன்சர்? என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தெரித்தாள் என்று சொல்லி. ஆனால் ஆதாம் ஏவாள் அப்படி உண்டாக்கப்பட்டவர்கள் அல்ல. அவர்கள் பரிசுத்த தேவனாலே பரிசுத்தமாக உண்டாக்கப்பட்டவர்கள். அது ஆதாம் செய்த, ஏவாள் செய்த பாவத்தினால குலத்துக்குள்ளே நுழைந்த அந்த பாவம் தொலைந்து போகும்படியாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். தம்மையே பலியாக கொடுத்தார். நேற்று இரவு நாம் தியானித்தோம். அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தினார். நான் நேற்று ஒரு படி கூடுதலாகவே சொல்லி கொண்டிருந்தேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க ஆற்றல் உள்ளது மாத்திரமல்ல, அந்த சகல பாவங்களும் நம்மை விட்டு அகன்று போன பிறகு நாம் திருப்பந்திலே பங்கு கொண்டு அவருடைய சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிற அப்பத்தை புசித்து அவருடைய திரு இரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிற அந்த பானத்தை பானம் பண்ணும்போது நம்முடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு திசுக்களிலும் ஆண்டவருடைய கிருபை இருக்கிறது, பலன் இருக்கிறது, உயிர் இருக்கிறது. அவர் சிந்தின ரத்தத்தை நான் அவருடைய மரணத்தை நினைவு கூர்ந்து பானம் பண்ணும்போது கிறிஸ்துவின் சரீரத்தில் இருந்த இரத்தத்தில் உயிர் இருந்தது. பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கிறோம் இரத்தத்தில் உயிர் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஆகவே ஒரு மிருகத்தை கொல்லும்போது அந்த மிருகத்தை வெட்டி அல்லது அந்த பறவையை வெட்டி அந்த ரத்தத்தை பூமியில் விடணும். ரத்தத்தோடு சமைக்கக்கூடாதுன்னு நமக்கு பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கிறாரு. சும்மா கோழி கழுத்து இப்படி திரிக்கிட்டு ரத்தம் வெளியே வராது. அதுக்கப்புறம் செத்த கோழியை கட் பண்ணி சாப்பிட்றது வேதத்துக்கு புறம்பான காரியம், அருவருப்பான காரியம். ஆண்டவர் இயேசு அவருடைய சரீரத்தில் ஓடிக்கொண்டிருந்த what is called the circulatory system functioning in the body of my Lord Jesus Christ was perfect. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சரீரத்தில் ஓடிக்கொண்டிருந்த அந்த இரத்த ஓட்ட மண்டலத்தில் ஓடிக்கொண்டிருந்த அந்த இரத்தம் பரிசுத்தமானது. அவர் எனக்காகவும் உங்களுக்காகவும் அந்த கடைசி சொட்டு இரத்தத்தை சிந்துகிற வரைக்கும் அவர் ரத்தத்தை சிந்தி கொண்டே இருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் முந்தைய இரவில் அவரை சாட்டியால் அடிக்க முதுகு கிழிக்கப்பட்டது. அப்பொழுதே அவருடைய முதுகில் ரத்தம் வந்தது. தலையிலே முள்முடி கோல் கொண்டு அடிக்க அந்த முள் தொட்டு கொண்டிருந்த முள்முடியில் இருந்த முள் தொட்டு கொண்டிருந்த அந்த இடமெல்லாம் தலையில் பஞ்சனானது. கைகளிலே ஆணிகள் அடிக்கப்பட்டது, கால்களிலே ஆணிகள் அடிக்கப்பட்டது. ஒரே நேரத்தில் அப்படி பொட்டுன்னு என்னுடைய நேசர் சாகலை. அவர் பாடுபட்டு வேதனை அனுபவித்து அணுவாக இரத்தத்தை சிந்தி அவருடைய இரத்தத்தை அவருடைய உடலிலிருந்து எல்லாம் வெளியில் வந்துட்ட பிறகு அவருக்கு உயிர் போயிடுச்சு. அந்த இரத்தத்தில் உயிர் இருக்கு. அந்த ரத்தமெல்லாம் ஒரு மனுஷனுடைய உடலிலிருந்து வெளியே போயிட்டா அது மருத்துவ ரீதியாக அல்லது உடல் கூற்றின்படி நம்ம உயிரோடு இருக்க முடியாது. ஆகவே தான் என்ன செய்கிறார்கள், அந்த இரத்த போக்கு ஏற்பட்ட மனிதனுக்கு உடனடியாக இரத்தத்தை உடலிலே செலுத்தி அந்த இருதயம் வேதனைப்படாதபடி கஷ்டப்படாதபடி அந்த இரத்த சுழற்சி சரீரத்தில் தொடர்ந்து இருக்கும்படியாக
நமக்கு பிளட் ஏற்றுறாங்க. நம்முடைய சுவாச உறுப்புகளில் ஆக்சிஜன் ஒரு குறித்த அளவில் இருக்க வேண்டும். கழித்து கட்டப்பட வேண்டிய கரிமல வாயு, வார்த்தைக்கு நல்லா கவனி, கழித்து கட்டப்பட வேண்டிய கரிமல வாயு சரீரத்தை விட்டு வெளியேற வேண்டும். சிலருக்கு சில வேளைகளில் கரிமல வாயு சுவாச உறுப்புகளிலே தங்கி விடுகிறது. ஆக்சிஜன் உள்ளே வரணும், கரிமல வாயு வெளியில் போகணும். கரிமல வாயு வெளியில் போனால் தான் ஆக்சிஜன் உள்ளே வர முடியும். ஆக்சிஜன் வெளியே கரிமல வாயு வெளியில் போக முடியாத நிலைமை ஏற்பட்ட உயிருக்கு ஆபத்து. சுவாசத்தில் கோளாறு ஏற்படும், மூச்சு திணறல் ஏற்படும். இதை தவிர்க்க முடியாத பட்சத்தில் உயிர் உடலை விட்டு போய்விடும். கர்த்தருடைய ஆவியான இதெல்லாம் நீங்கள் எங்கே படிச்சிங்கன்னு கேட்காதீங்க. கர்த்தர் எனக்கு ஒரு சின்ன க்ளூ கொடுத்துட்டாருன்னா எனக்கு போதும். ஒரு சின்ன காரியத்தை ஒரு ஐடியா கொடுத்துட்டாருன்னா அவருடைய மாணவனாகிய நான் மற்ற காரியங்களையெல்லாம் சிந்தித்து தேடி கண்டுபிடித்து அதில் உங்களுக்கு வழங்குகின்றேன். உங்களுக்கு வழங்குவதற்காக தான் உங்களை சபைக்கு வாருங்கள் என்று சொல்கின்றேன், ஜெபியுங்கள் என்று சொல்கின்றேன். நல்லது கிடைக்கிற இடத்துல அதை வந்து வாங்கி கொள்வதற்கு கூட நமக்கு மனமில்லாத நிலைமையிலே நம்ம நாட்களை வீணடித்து கொண்டிருக்கிறோமே. ஆச்சரியமான ஒரு தகவல், 1,61,000 கிலோமீட்டர் தூர அளவுக்கு நம்ம உடலில் நரம்பு பாய்ஞ்சிட்ருக்கு. படைத்தானே நம்ம கடவுள், அப்படி சொன்னால் என்னை மன்னித்து விடுவார். நம்மை சிருஷ்டிப்பின் நாயகன் ஒவ்வொன்றையும் நமக்கு நம்மை வித்தியாசமாக படைச்சிருக்கிறாரு. அந்த களிமண்ணுக்குள்ள நரம்பு எப்படி வந்தது? அந்த களிமண்ணுக்குள்ள ரத்தம் எப்படி வந்தது? சுவாசம் வந்தது அவர் ஊதுனாருன்னு தான் இருக்கு. அப்போ சுவாசம் அந்த மனுஷனுக்குள்ளே வரும்போது அந்த களிமண்ணில் எலும்பையும் நரம்புகளையும் தசைகளையும் ஆண்டவர் மாற்றி ஒரே ஒரு வார்த்தை, அவர் செய்த ஒரு நாள் கிரிய மனிதனை தம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூப. அப்படின்னா நம்ம எங்கே போனோம்? மறுபடியுமா என்னை சிருஷ்டித்தவர் இன்றைக்கு எனக்கு இருக்கிற இந்த உடல் கூற்றின்படி என் சிருஷ்டிகர் இருந்தார். இன்றைக்கும் அந்த சிருஷ்டிகர் அப்படி தான் இருக்கின்றார். இஸ் மை காட்ஸ். என்னுடைய தேவன் சுவாசிக்கிறாரா? என்னுடைய தேவன் சுவாசிக்கிறார். ஏனென்றால் அவர் ஜீவிக்கிறார். அவருடைய ஏசப்பாவுடைய உயிர் சிலுவையில் போய்விட்டது. நாம் சென்ற ஞாயிறு அன்று நாம் தியானித்தோம். 3வது நாளில் அவர் உயிரோடு எழுந்தார். அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு அவர் இவ்விதமாக வெளிப்படுத்தினார், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னார். நம்மை பார்த்து நம்மை புரிந்து கொண்டு அவரை பாருங்க. அவரை பார்த்து நம்மை புரிந்து கொள்வோம். இது சரிய காரியங்களே இப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஆவிக்குரிய காரியங்களை அவரை குறித்து நாம் ஆழமாக அறிந்து கொள்ளும்போது நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்தான் கண்ணாடி, நிலை கண்ணாடி. அந்த கண்ணாடிக்கு முன்பாக நாம் நிற்கும்போது எப்படி நிலை கண்ணாடிக்கு முன்பாக நம்முடைய முகம் அல்லது தோற்றம், சரீர தோற்றம் எப்படி நாம் பார்க்க முடிகிறதோ, அதே போல கர்த்தருக்கு முன்பாக என்று சொல்லும்போது கர்த்தருடைய வசனத்திற்கு முன்பாக, கர்த்தருடைய ஆவியானவருக்கு முன்பாக,
கர்த்தருடைய பிரசன்னத்தில், தேவ பிரசன்னத்தில் நாம் வரும்போது, ஜபத்தில் உறுதியாக தரித்திருக்கும் போது அவர் நம்மை நமக்கு காட்டுகின்றார். நம்முடைய நிலைமையை நமக்கு காட்டுகின்றார். நான் நினைத்து பார்க்கின்றேன், இந்த 1,61,000 கிலோமீட்டர் இரத்த நாளங்களோடு நீங்கள் சொல்லணும். இப்போ நான் சொல்கிறது 77 ஆண்டுகளாக இந்த இருதயத்தையும் அந்த இரத்த நாளங்களையும் 1,61,000 கிலோமீட்டர் நீளம் உள்ள அந்த இரத்த நாளங்களை நான் 77 ஆண்டுகளாக சுமக்கும்படியாக அந்த ஒவ்வொரு நாளங்களும் கிரமமாக செயல்படும்படியாக நான் என்ன எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் உங்கள் ஸ்தானத்தில் நின்று இப்போ கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். நம்ம ஆக்சிஜனை அளக்கிறதுக்கு கோவிட் டைமில் அந்த கார்பரேஷன்லேருந்து வந்தாங்க, சுகாதாரத்துறையிலேருந்து. என்ன செய்வாங்க, இந்த ஆள்காட்டி விரலை காட்டிடுவாங்க, அதில் முனையில் ஒரு கிளிப்பு ஒன்று போடுவாங்க. என்ன பிரதிபா உங்களுக்கு போட்டாங்களா இல்லையா? போட்டாங்க. எனக்கு போட்டதுனால உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது அவங்க சொல்லுவாங்க, உங்கள் ஆக்சிஜன் லெவல் சரியாக இருக்குது. அதில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும்ல. ஆக்சிஜன் இல்லாமல் சற்று நேரத்துக்கு முன்பாக நான் சொல்லி கொண்டிருந்தேன், ஆக்சிஜன் கிடைக்காம கார்பன் டை ஆக்சைடோடு போராடி கொண்டிருக்கிறவர்களுக்கு செயற்கையான முறையில் அந்த ஆக்சிஜன் கொடுக்கப்படுகிறது. சில நேரத்தில் அந்த ஆக்சிஜன் பம்ப் பண்ணி வருகிற அந்த குழாய் வழியாக ஆக்சிஜன் தடைப்படுமானால் அந்த மூக்கில் செயற்கையாக சுவாசிக்கும்படியாக சொருவப்பட்டிருக்கிற அந்த குழாய் வழியாக அந்த ஆக்சிஜன் வராது, பொட்டு அந்த உயிர் போயிடும். அப்படி செத்தவர்கள் அந்த கொரோனா பீரியடில் எத்தனை பேர்? உங்கள் விரல் முனைக்கு ஆக்சிஜன் வருகிறது. என்ன காரணம் தெரியுமா? அந்த உங்கள் விரல் முனையில் ரத்த பிளட் சர்க்குலேஷன் இருக்குது, அந்த ரத்தத்தில் ஜீவன் இருக்குது. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஜீவன் சொல்லுங்க, அன்பு. இந்த ஆக்சிஜன் என்கிற இந்த அன்பு சரீரத்திற்கு தேவை ஆக்சிஜன். ஒரு விசுவாசிக்கு தேவை இறை அன்பு, கர்த்தருடைய அன்பு. எத்தனை பெரியது! இந்த இறைவனுடைய அன்பு மிகவும் பெரியது. இன்றைக்கு இந்த இறைவன் அன்பு என்கிற அந்த ஆக்சிஜன் நம்ம சரீரத்தில் ஓடாதபடி வெறும் கார்பன் டை ஆக்சைடு மாத்திரம், ஆவிக்குரிய கார்பன் டை ஆக்சைடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்பற்ற நிலைமை, கழித்து தள்ள வேண்டிய கார்பன் டை ஆக்சைடு. எப்படி சரீரத்தை விட்டு போக வேண்டுமோ அதே போல அன்பற்ற நிலைமை, அன்பில் தடுமாற்றமான நிலைமை, அன்பு தணிந்து போன நிலைமை, அன்புக்காக போராடி கொண்டிருக்கிற நிலைமை ஒரு ஆவிக்குரிய மனுஷனிலே காணப்படுவானால் ஒரு ஸ்டேஜ் வரும். எப்படி திடீர்னு அந்த ஆக்சிஜன் சப்ளை கொஞ்சம் வர வேண்டிய அந்த ஆக்சிஜன் சப்ளை உங்கள் நாசியில் செலுத்தப்பட்டு அந்த மூக்கு வழியாக அந்த லங்ஸுக்குள்ளே உங்கள் நுரையீரலுக்குள்ளே அது அனுப்பப்படுவது திடீர்னு கட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் செத்து போயிடுவீங்க. இன்றைக்கு கர்த்தருடைய அன்பு ஆக்சிஜனாக உயிர் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அது உயிராக இருக்கிறது. அதுதான் ஒரு பக்தன் பாடி இருக்கான், அம்மா பண்ணாலும் அக்கா பண்ணாங்களே, சொல்லு, என் உயிரான இயேசு, என் உயிரான இயேசு என்று. இயேசு நம்முடைய உயிர். அந்த இயேசு எப்படி இருக்கிறாரு? நேற்று சொன்ன அம்பா இல்லை, அவர் அன்பாகவே இருக்கின்றார்.
பவுல் சொல்லுகின்றார். அடுத்த அரை மணி நேரத்தில் நம்ம போகணும். இவ்வளோ நேரம் நம்ம அறிமுகத்தில் தான் இருக்கின்றோம். அடுத்ததாக பவுல் சொல்லுகின்றார், நீங்கள் அன்பிலே வேரூன்றி. யாரும் எழுந்து போன மாதிரி இருந்தது. நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாய். இப்போ மறுபடியும் அந்த பவுல் உபயோகப்படுத்துகிற வார்த்தை வேர் சொல்கிறாரு. வாயில் கை வைக்கக்கூடாது. அப்போ பவுல் நம்மை இது பாட்டினின்னு சொல்கிறோம் இல்லையா, தாவரவியல். ஒரு மரம், அதற்கு தண்டு பாகம் இருக்கிறது, அதற்கு கீழே வேர் இருக்கிறது, அதை ஸ்டெம் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோம். அந்த தண்டு பாகம், அதற்கு மேலே அது வளர்கிறது, அதுக்கப்புறம் கிளைகள் இருக்கிறது. கிளை அவர் சொல்லலை, அந்த ட்ரங்கை சொல்லலை, அல்லது அந்த ஸ்டெம்மை சொல்லலை. எதை சொல்கிறாருன்னா வேர். நீங்கள் எவ்வளோ தூரம் உங்கள் இறை அன்பிலே வேரூன்றி இருக்கிறீர்களோ, உங்கள் வாழ்க்கை ஆகிய ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கிற உங்கள் மரம் வலுவாக இருக்கும், எதிர்ப்புகளை சமாளிக்கும், சோதனைகளை ஜெயிக்கும். மாத்திரமல்ல, ஏற்ற நேரத்தில் நீங்கள் கர்த்தருக்காக பூத்து காய்த்து கனி தரக்கூடிய நல்ல ஒரு மரமாக நீங்கள் வளர்ந்து விடுவீர்கள். அதை தான் பரிசுத்த பவுல் சொல்லுகின்றார், நீங்கள் அவருடைய அன்பிலே வேரூன்றி. இரண்டாவது நம்ம எங்கே கொண்டு போகிறார்? ஆர்கிடெக்சுரல் சப்ஜெக்ட். ஆர்கிடெக்சர், கட்டிட சம்பந்தமான காரியம். ஒரு கட்டிடத்திற்கு மிகவும் பிரதானமானது அஸ்திபாரம், ஃபவுண்டேஷன். வேற நம்ம வேரை நாம் பார்க்க முடியாது. பூமிக்குள்ளே ஆழ போடுகிற அஸ்திபாரத்தையும் நம்ம பார்க்க முடியாது. The root and the foundation are hidden, submerged. வேர் மண் மட்டத்துக்கு கீழே இருக்கிறது, அதை நாம் பார்க்க முடியாது. அஸ்திபாரம் எத்தனை மாடி கட்டுகிறோமோ அத்தனை மாடிக்கு அளவு எடுத்து அந்த அளவுக்கு பைல்ஸ். இங்கே இந்த காலம் போல் பூமிக்கு கீழே அந்த பைல்ஸை இறக்கி அதில் கான்கிரீட் போட்டு 20 அடி 30 அடி என்று சொல்லி ஒரு பெரிய எந்திரத்தை வைத்து மெக்கானிக்கலாக அது செய்து அஸ்திபாரம் போடப்படுகிறது. சிறிய கட்டிடத்திற்கு குறைவான அஸ்திபாரம் போடப்படும். உயரமான கட்டிடத்திற்கு அதிகமான அஸ்திபாரம் போடப்படும். இன்னைக்கு எந்த கட்டிடம்? நீங்க அன்பில் பெருக வேண்டும் என்று விரும்பவில்லையா? இறைவனுடைய அன்பை என் வாழ்க்கையில காட்ட வேண்டும் என்ற ஒரு சீல், ஒரு வைராக்கியம் உங்களுக்கு இல்லையா? உங்க தரிசனம் குறைவாக இருந்தால் உங்கள் அஸ்திபாரம் குறைவாக இருக்கும். உங்கள் தரிசனம் தூரமாக இருந்தால், உயர்வாக இருந்தால், உங்கள் சிந்தைகள் மேலானதாக இருந்தால் உங்கள் அஸ்திபாரம் ஆழமாக இருக்கும். பவுல் சொல்லுகின்றார், நீங்கள் வேரூன்றி. எதில் வேரூன்றி? மரத்து சொல்லல, அவரு அன்பிலே வேரூன்றி. சொல்லுங்க, அந்த மரத்தினுடைய போஷாக்கு வேர்ல இருந்து தான் வருது. அது சில மரங்கள் தானாகவே தண்ணீரை உறிந்து கொள்ளும். பெரும்பாலான தாவரங்களுக்கு நாம் தண்ணீர் ஊற்றுகிறோம், அதோடு கூட எரு போடுகிறோம். The energy to survive comes from the root. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வாழ்வதற்கு போஷாக்கு
பூமிக்கு கீழே இருந்து நமக்கு எவ்வளோ நம்ம அஸ்திபாரம், எவ்வளோ நம்ம வேறு ஆழமாக இறங்கியிருக்கோ. 2 வேர் இருக்குது. ஒன்று ஜல்லி வேர்ன்னு சொல்கிறோம், இன்னொன்று கிளை வேர்கள், இன்னும் பக்க வேர்ன்னு சொல்கிறோம். பக்க வேரும் இருக்கணும், ஆனால் பக்க வேர் இருந்தால் மாத்திரம் போதாது, நம்ம ஆணி வேர் என்று சொல்கின்றோம். அதுதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக நான் சொல்லி கொண்டிருந்தேன். ஒரு பைல்ஸ் போடுவது போல ஒரு ஆழ்துளை போட்டு ஆழத்துளையிட்டு அதில் கம்பியை இறக்கி கான்கிரீட்டை இறக்கி அல்லது ஏற்கனவே ரெடிமேடாக இது போல் செய்த பில்லரை ரெடி பண்ணி அதை நேராக நிறுத்தி அதை சுத்தியில் அடிப்பது போல் அடித்து ஆழை இறக்கி அஸ்திபாரம் ஆழமாக. என்ன அஸ்திபாரமாக? உங்கள் அன்பின் அஸ்திபாரம் ஆழமாக இருந்தால் நீங்கள் அன்பு செய்வீர்கள். அன்பு செய்வதில் தோய்ந்து போக மாட்டீர்கள். உங்கள் அன்பின் அஸ்திபாரம் ஆழமாக இராமல் இருக்குமானால், அல்லது உங்கள் அன்பின் வேர் ஆழமாக இறங்காதிருக்குமானால், நீங்கள் அன்பு செய்ய மாட்டீர்கள். அன்பு செய்வது போல நடிப்பீர்கள். ரொம்ப கடுமையான சொல். உங்களால் அன்பு செய்ய முடியாது. On the contrary, you will pretend as if you are a loving woman or a loving man. அன்புள்ளவனை போல, அன்புள்ள ஒரு பெண்ணை போல நீங்கள் நடிப்பீர்கள். இன்றைக்கு அன்பு செலுத்துவீர்கள், நாளைக்கு பகைப்பீர்கள். 3வது நாளில் மறுபடியும் அன்பு செலுத்த ட்ராமா போடுவீர்கள். ஆனால் உங்கள் ட்ராமா, உங்கள் வேஷம் எல்லாம் கலைஞ்சிரும். அருமையானவர்களே, நம்ம தேவன் வேஷம் போடுறவர் இல்லை. ஆகவே தான் பரிசுத்த பவுல் ரோமர் திருச்சபைக்கு எழுதும் பொழுது 17ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், ரோமர் 12:9, ஆமாம் சோப்பு 12, லைபாய் சோப்பு 5, எல்லாம் நம்ம கடைக்கு இதெல்லாம் வாங்கணும். வசனம் என்ன சொல்கிறது? ஐயா ஜெயகிரன், பைபிள் எடுத்துட்டீங்களா? கொஞ்சம் திறங்க. அதை பார்க்கலன்னா கூட பரவாயில்ல, கொஞ்சம் அப்படி திறந்துருக்கட்டும். ஏசப்பா நீங்கள் பார்த்துங்க, எனக்கு என்னால் பார்க்க முடியல. நான் பார்க்குறதெல்லாம் வேற. சில ஆளுங்களை ரொம்ப ரொம்ப சூப்பராக பார்ப்பாங்க. வேதனையான ஒரு காரியத்தை பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். உங்கள் அன்பு மாயம் அற்றதாய் இருப்பதாக, கள்ளம் அற்றதாய் இருப்பதாக, மாய்மாலம் அன்றி இருப்பதாக. உங்கள் அன்பு நடிப்பிலே வருகிற நடிகனை போல, நடிகை போல காணப்பட வேண்டாம். உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. தொடர்ந்து 1 பேதுரு 1:22 பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். 1 பேதுரு 1:22, ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். Love your brother and sister sincerely and seriously. And even I can add one more word, systematically. உங்கள் சகோதரனையோ உங்கள் சகோதரி நீங்கள் உண்மை மனதோடு அன்பு கூறுங்கள். Do love each other warmly with all your heart. சகோதரன்
வேதத்தில் முதல் 2 சகோதரர்கள் வலம் வருகின்றார்கள். ஒரே தாய் பிள்ளைங்க. அண்ணன் பேர் காயின், தம்பி பேர் ஆபேல். இருவரும் காணிக்கை கொண்டு வந்தார்கள். ஆபேலின் காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்தார். காயினின் காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. இதை குறித்து புதிய ஏற்பாட்டு ஆக்கியோன் 1 யோவான் 3:12 குறித்து கொள்ளுங்கள். இப்பொழுது நான் உங்களுக்காக வாசிக்கப் போகிறேன். மிக வேகமாக இனி போக வேண்டும். 1 யோவான் 3:12 தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். வேற ஆத்தர். இவ்வளோ நேரம் பவுல் சொன்னதை நம்ம வாசித்தோம், பேதுரு சொன்னதை நாம் வாசித்தோம். இப்பொழுது அப்போஸ்தலனாகிய யோவான் நிருபத்தில் எழுதுகிறதை வாசித்து கொண்டிருக்கிறோம். தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம். ஆதியாகமம் 4:8 காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அது தன் சகோதரன் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அந்த பேசினான் என்ற வார்த்தைக்கு தான் ஆண்டவர் எனக்கு ஆழமான காரியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. இப்பொழுது நான் வேகமாக என்ன எனக்கு கற்றுக் கொடுத்தார் என்பதை நான் இங்கே எழுதி கொண்டு வந்திருக்கிறேன். இது எங்கேயும் காப்பி அடிச்சதில்லை. கர்த்தருக்கும் எனக்கு இருக்கிற அந்த உறவினாலே இப்பொழுது நான் வேகமாக சொல்கின்றேன். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். என்ன பேசினான்? காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு சூழ்ச்சியாய் பேசினான். அவன் சூசகமாக பேசினான். மெய் அன்பு காட்டுவது போல பேசி பொய் வார்த்தைகளை பேசினான். விஷமமான வார்த்தைகளை பேசினான். விஷமான வார்த்தைகளை பேசினான். விஷமமான வார்த்தைகளை பேசினான். உங்கள் இலக்கியம் உங்களோடு இருக்கட்டும் பாஸ்டர், இதெல்லாம் நான் எழுதி கொள்ள மாட்டேன் என்று ஒரு அக்கா ரொம்ப ஸ்டப்பனாக கேட்டுக்கிட்டு இருக்கிற ரசித்து கொண்டிருக்காரு. இது ரசிக்கிற நேரம் இல்லை, இது கற்றுக்கொள்கிற நேரம். தந்திரமான வார்த்தைகளை பேசினான். மந்திரம் செய்கிறவனை போல பேசினான். தந்திரமான வார்த்தைகளை காயின் பேசினான். மந்திரம் செய்கிறவன் பேசுவது போல பேசினான். குடிக்காரன் மதுவால் மயங்கிவிட்டதை போல பேசினான். பேதமையோடு இருந்த ஆபேலிடம் மயக்கமூட்டும்படியாக மாயாஜால வார்த்தைகளை வெட்கமின்றி பேசினான். தம்பி, நீயும் ஆடு மாடுகளை வெயிலில் காணலில் மேய்ச்சி ரொம்ப டயர்டாக இருக்கிற. நானும் விவசாயம் பண்ணி இப்போ தான் அறுவடை பண்ணி உனக்கு தெரியும் காணிக்கை கொண்டாந்து வச்சேன். நீயும் தலையீட்டிலிருந்து சிறப்பானதை கர்த்தருக்கு வச்ச. நம்ம ரொம்ப களைப்பாக இருக்கிறோம் தம்பி. ஆடுகளை விற்றுவிடு, ஆட்டுக்குட்டிகளை அம்மாவிடத்தில் விட்டுடு. பணம் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. கஷ்டப்பட்டு வருஷம் ஃபுல்லாக நம்ம உழைக்கிறோம். நம்ம ஜாலியாக ஏற்காடுக்கு போவோம். அந்த ஏற்காடு எக்ஸ்பிரஸில் போய் இறங்கின உடனே அங்கே ஏசி காரில் புக் பண்ணி அங்கேருந்து ஏற்காடை சுற்றி பார்த்துட்டு நம்ம ஊட்டிக்கு போவோம்.
இதெல்லாம் ஜாலியாக அனுபவிக்கணும்டா தம்பி. நல்ல நல்ல இடமெல்லாம் இருக்குது, நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீ சின்னவன், உனக்கு தெரியாது. நம்ம 2 பேரும் சந்தோஷமாக போவோம், ஜாலியாக போவோம், ரூம் எடுத்து தங்குவோம், நல்லா சாப்பிடுவோம், காட்சிகளை நல்லா சந்தோஷமாக பார்ப்போம், சொகுசாக இருப்போம், திரும்பி வந்துடுவோம். விஷமான வார்த்தைகளை பேசினான். என்னோடு இருக்கக்கூடிய அந்த காயின் இந்த வார்த்தைகளை கேட்டு மயங்கவில்லை. என்னோடு இருக்கக்கூடிய, என் நிலையில் இருக்கக்கூடிய அந்த காயின் இந்த வார்த்தைகளை கேட்டு அதை புரிந்து கொள்வதற்கு முன்பாக யாரும் பார்க்கவில்லை என்று வலப்புறம் இடப்புறம் பார்த்தான் காயின். மறைத்து வைத்திருந்த பட்டயத்தை எடுத்து அவனை வெட்டினான், கொலை செய்தான். வேதம் சொல்லுகிறது, தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம். மயக்கத்தை கொண்டு வருகிற பேச்சை பேசி, உணர்ச்சியை தூண்டும்படியான சூழ்ச்சியான வார்த்தைகளை பேசி, மதுபோதையில் மயங்கி விடுகிறவனை போல மயக்கத்தை கொண்டு வருகிற வார்த்தைகளை பேசி, மைமாலமான வார்த்தைகளை பேசி, மயக்கம் தருகிற வார்த்தைகளை பேசி கொலை செய்து விட்டான். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய யோவான் மூலமாக சொல்லுகின்றார், தன் சகோதரனாகிய ஆபேலை கொலை செய்த காயனை போல இருக்காதீங்க. நமக்கு ஒரு முன் மாதிரியே பழைய எங்கள் முதல் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் நடந்த சம்பவத்தை புஸ்தகத்தினுடைய கிட்டத்தட்ட கடைசி பக்கங்களில் யோவான் நிருபத்தில் எழுதுகிறாரு. அதுக்கப்புறம் யூதா வருது, அதுக்கப்புறம் வெளிப்படுத்துகிற விசேஷம் வருது. புத்தகத்துடைய வேத புஸ்தகத்துடைய கடைசியில் ஒரு எச்சரிக்கையாக இது எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் பல 6000, 7000, 10,000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த சம்பவத்தை சொல்கிறாரு. இன்றைக்கு 21ஆவது நூற்றாண்டில் இந்த மாதத்தின் கடைசி நாளில் ஒரு எச்சரிக்கையை நமக்கு கொடுத்து நமக்கு ஒரு போதனை சொல்கிறாரு. நீங்கள் கூட காயின் ஆபேலை போல சகோதர சகோதரியாக, சகோதரனாக வாழறீங்கல்ல, காயினை போல வாழாதீங்க. தன் சொந்த சகோதரனை கொலை செய்த காயினை போல நீங்கள் வாழாதீங்க. காயின் அன்புக்கு எதிரி, அன்புக்கு எதிரியாக செயல்படாதீர்கள் என்று கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகின்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரியான நேரத்தில் என்னை ஆண்டவர் அழைத்து செல்கின்றார். இப்பொழுது நீங்கள் 2வது உதாரணத்தை எடுத்துக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். டாக்டர் லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 47ஆம் 48ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். இயேசுவானவர் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணி முடித்து விட்டார். சீஷர்களை பார்த்து சொல்லுகின்றார், நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்குட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். பாஸ்டர் செய்தி துவங்கும் போது என்ன சொன்னார்? ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். ஆண்டவர் இயேசு கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபம் பண்ணிட்டாரு. தூங்குகிற அந்த சீஷர்கள் இடத்துல வந்து, போதும் எழுந்துருங்க என்று கூப்பிட்டு அவர் தம்முடைய சீஷர்களோடு கூட அந்த கெத்செமனே தோட்டத்தின் வாசலில் அவர் வரும்பொழுது இயேசுவை கைது செய்ய ஒரு கூட்டம் வந்திருந்தது. பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரர்கள், இன்னும் மற்ற தலைவர்கள் கையில்
விளக்குகளை பிடித்து கொண்டு அந்த இரவிலே இரவிலே இயேசுவை கைது செய்யும்படியாக வந்தார்கள். ஐயோ, 47 வசனத்தை பாருங்கள். அந்தோ அவர்களுக்கு முன்னே 12 ஒருவனாகிய யூதாஸ் என்பவனும் வந்து இயேசுவை முத்தம் செய்யும்படி அவரிடத்தில் சேர்ந்தான். என்றால் என்ன அர்த்தம்? அணுகினான். அவர் அந்த பஸ்காவை அனுசரித்து, அதற்கு பிறகு திருப்பந்தி அனுசரித்து, அப்பத்தை தோய்த்து, நான் யாருக்கு கொடுக்கிறேனோ அவன்தான் என்று அடையாளம் சொன்ன ஆண்டவர் இயேசு அந்த அப்பத்தை அவன் வாங்கின பிறகு வேதம் சொல்கிறது, சாத்தான் அவனுக்குள்ளே பிரவேசித்தான். யூதாசுக்குள்ளே இப்போ இயேசு இல்லை, யூதாசுக்குள்ளே உள்ளத்தில் கர்த்தருடைய வசனம் இல்லை, யூதாசுடைய உள்ளத்தில் அன்பு இல்லை. சொந்த குருவை காட்டி கொடுப்பதற்காக எதிர்த்தரப்பினரோடு சேர்ந்து பேரம் பேசி, இந்த பேரம் பேசுகிறவர்களில் அன்பை நான் பார்க்க முடியவில்லை. நீங்கள் வியாபாரிகள் மாத்திரமல்ல, எந்தெந்த காரியத்தில் பேரம் பேசுகிறீர்களோ, பொண்ணு கட்டிக்கிறதுக்கு போனால் பேரம் பேசுகிறோமில்ல, என்ன கொடுப்பீங்க, என்ன போடுவீங்க? யூதாஸ் கேட்டது அதுதான். நீங்கள் கேட்குற அந்த எக்ஸை நான் பேஷா காட்டி கொடுக்குறேன், எனக்கு என்ன கொடுப்பீர்கள்? அதற்கு அவர்கள், நீ செய்கிற இந்த கூலி படையாகிய உனக்கு கூலியாக 30 வெள்ளிக்காசு கொடுக்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். அன்பை முறிப்பதற்கு வியாபாரம் செயல்படுகிறது. இயேசுவை முத்தத்தினாலே காட்டி கொடுக்கும்படியாக நான் இப்போது வாசிக்கிறேன். இயேசுவை முத்தம் செய்யும்படி யூதாஸ் ஆண்டவர் இயேசுவிடத்திலே சேர்ந்தான். He came very near to him. He approached him. கிட்ட வந்துட்டான். எல்லாம் தெரிந்த அவர் என்ன சொல்கின்றார்? யூதாசே, முத்தத்தினாலேயோ மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாய் என்றார். வளர்ந்த கடாம் மாரில் பாய்வது போல, உண்ட வீட்டுக்கே ரண்டகம் செய்வது போல, உன் சகோதரனுடைய உன் சகோதரியுடைய அன்பை அனுபவித்துக் கொண்டிருக்கிற நீ யூதாசை போல துரோகம் செய்கிறாயா? யூதாஸ் இயேசு போட்ட உணவை உண்டான். இயேசு ஏற்படுத்தின வாகனத்தில் அவன் பயணம் செய்தான். இயேசுவானவர் ஆயத்தப்படுத்தின இடங்களில் இயேசுவோடு அவன் தங்கினான். எந்த வேறுபாடும் இல்லாமல் ஆரம்பத்தில் இந்த அழைக்கப்பட்ட இந்த சீஷர்களிடத்தில் இயேசு எப்படி அனுபவித்திருந்தாரோ அதே அன்போடு கூட இறுதி வரைக்கும் இருந்தார். என் ஆண்டவர் இயேசுடைய அன்பில் எந்த களங்கமும் இல்லை. களங்கமில்லாத அன்பில் களங்கமில்லாத அவருக்கு துரோகம் செய்தானே துரோகி, 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 துரோகம் செய்தாயே துரோகி, நீ வாழ்ந்தாயா? பேதுரு மனஸ்தாபப்பட்டான், மனம் திரும்பினான், கண்ணீர் விட்டு அழுதான்.
அவனை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். இன்றைக்காகிலும் நீர் கண்ணீர் விட்டு அழுது பேதுருவை போல எனக்கு ஆதரவாய் இருக்கிறவர்களுக்கு, என்று எனக்கு அன்பு காட்டுகிறவர்களுக்கு நான் துரோகம் செய்கிறேன், ஏசப்பா, ஒரு சாதாரண கிறிஸ்தவ அல்லாதவன் கூட நான் செய்யறது போல இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய மாட்டான். நான் யூதாசை விட மிகவும் ஓட்ஸான மனுஷனாக, ஓட்ஸான கேடுகட்ட மனுஷியாக நான் இருக்கிறேன். யூதாஸ் மற்ற 12 சீஷர்கள் காணும்படியாக, 11 சீஷர்கள் காணும்படியாக, யூதாசோடு வந்த எதிர் தரப்பினர்கள் காணும்படியாக, அவன் காணும்படியாக ஆண்டவர் இயேசு துரோகம் செய்தார். சகோதரனே, சகோதரியே, நீ அண்டர் கிரவுண்டில் மறைமுகமாக சாத்தானுக்கு கைக்கூலியாக சூனியத்தை செய்கிற ஒரு மகளாக, சூனியத்தை செய்கிற ஒரு மகனாக, திருச்சபைக்கு துரோகம் செய்து, உன் உடன் சகோதரனுக்கு நீ துரோகம் செய்து, ஊழியக்காரனுக்கு நீ துரோகம் செய்து, நீ ரகசியமான பாவத்தில் ஈடுபடுகிறாயே. உன் உடன் சகோதரிக்கு உடன் பிறந்த சகோதரி என்று சொல்லும் பொழுது ரத்தத்தின்படி பிறந்தவர்கள் அல்ல, இயேசுவின் ரத்தத்தினால உடன் பிறந்த சகோதரிக்கு, உடன் பிறந்த சகோதரனுக்கு நீ யூதாஸை போல துரோகம் பண்ணுகிறாயே. யூதாஸ், துரோகி யூதாஸ்! முத்தத்தினாலேயா என்னை காட்டி கொடுக்கிறாய்? காயன் பேசினது போல இதமான வார்த்தை இவன் யூதாஸ் பேசல, ஆக்ஷன். அந்த சூத, அந்த சூழ்ச்சிய, அந்த மாய்மாலத்தை, என்ன மாய்மாலன்னா என்ன? அன்புக்கு அடையாளம் முத்தமிடுதல். எவ்வளோ கொடுமை பாருங்க. ஏசப்பாவுக்கு எதுவுமே தெரியாது, அவர் தான் கேட்கிறாரு, சிநேகிதனே, உனக்கு வேற வழி தெரியலையாப்பா, என்னை காட்டி கொடுக்குறது வேற வழி உனக்கு தெரியலையா? முத்தத்தினாலே காட்டி கொடுக்குறிய அப்படின்னு என்ன அர்த்தம்? அன்பு காட்டுவது போல அன்பு காட்டி, விசாரிக்கிறது போல விசாரித்து, இரக்கம் காட்டுவது போல இரக்கம் காட்டி, வேட்டு வைத்து தகர்க்கின்ற ஒரு சுவாபம் என் சகோதரனே, சகோதரியை உனக்குள்ளே இருக்கிறதா? யூ ஆர் சிட்டிங் இன் த சர்ச், பட் யூ திங்க் தட் நோபடி நோஸ் அபவுட் இட். நீ சபையிலே தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய். நீ செய்கிற அந்தரங்கமான காரியம் யாருக்கும் தெரியாது என்று நீ நினைக்கிறாய். எல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு வெளிச்சமாக இருக்கிறது, எல்லாம் அவருக்கு முன்பாக நிர்வாணமாக இருக்கிறது. ஜெபம் செய்வோம்.